ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முடிஞ்ச என்டிபிசி சிபிடி 1ல் கேட்ட கொஷின்ஸும் அது போக அப்கமிங் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் என்ன மாதிரிலாம் கேட்கலான்ற ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கிடைக்கும். வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், John Green's non-fiction book released in March 2025 discuss the history and the impact of which disease? அவர் ஒரு ஃபிக்ஷன் புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு எந்த டிசீஸை பற்றி பேசுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, டியூபர்குலோசிஸ் பற்றி பேசியிருக்கோம். அவர் எழுதின புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் டியூபர்குலோசிஸ். இந்த புக்கை தான் அவர் எழுதியிருப்பாரு. இவர் எழுதின புக்லேயே ரொம்ப மோஸ்ட்லி செல்லான புக் அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் 2012ல் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த புக்கு தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரோட் த புக் பிரேக்கிங் ராக்ஸ் அண்ட் பேரியர்? இந்த புக்கை எழுதினது யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சுதிப்தா செங்குப்தா. ராக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ராக்ஸ் எல்லாமே செங்குத்தா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் சுதிப்தா செங்குப்தா. ஓகேவா? அருண் ஷௌரி அப்படின்றவர் த நியூ ஐகான் சவார்கர் அண்ட் த பேக்ஸ் அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹிரோமி கவகாமி ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன் நாவல் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த 2025 இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் இஸ் டைட்டில். இவங்க எழுதின புக்கு வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த புக்கோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அண்டர் த ஐ ஆஃப் த பிக் பேர்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெரிய பேர்டு கீழே சின்ன சின்ன பேர்ட்ஸ் கவா கவான்னு கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா த நக்கோனா த்ரிஃப்ட் ஷாப், ஸ்ட்ரேஞ்ச் வெதர் இன் டோக்கியோ, த 10 லவ்ஸ் ஆஃப் நிஷினோ, இது எல்லாமே இவங்க எழுதின புக்ஸ் தான். இதில் த ஸ்ட்ரேஞ்ச் வெதர் இன் டோக்கியோன்னு இருக்கா, இந்த புக்கு வந்து டானி சகி ப்ரைஸை வின் பண்ணியிருக்கோம் 2001ல். இவங்க வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர். டானி சகி ப்ரைஸ்ன்றது ஜப்பானில் கொடுக்குது. ஓகேவா? ஜப்பானில் கொடுக்குற அந்த ப்ரைஸ் இது வந்து வின் பண்ணியிருக்கோம். மற்ற 3 ஆப்ஷன்ஸுமே இவங்க எழுதின புக்கு தான். இதில் இந்த அண்டர் தி ஐ ஆஃப் த பிக் பேர்ட் அப்படின்ற புக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. எக்ஸாமில் வந்து எந்த புக்கு வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸில் வின் பண்ணதுன்னு மட்டும் கேட்காம எந்தெந்த புக்ஸ் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கோ அதுவுமே கேட்டிருக்காங்க. அதனால் அதெல்லாம் என்ன புக்ஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following novels published in 1961 was written by Atiyah Hussain portrays the impact of partition of a feudal family? இந்த நாவலை அட்டியா ஹுசைன்றவங்க எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சன்லைட் ஆன் தி புரோக்கன் காலம். ஓகேவா? இதில் மிட் நைட் சில்ட்ரன் அப்படின்ற புக் எழுதினது யாருன்னா சல்மான் ரஷ்டி. சல்மான் ரஷ்டியோட புக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்னென்ன புக் எழுதியிருக்காருன்றத பார்த்துக்கோங்க. கிளியர் லைட் ஆஃப் த டே, இந்த புக்கை யார் எழுதியிருப்பான்னா அனிதா தேசாய். இவங்க எழுதியிருப்பாங்க. ஐஸ் கேண்டிமேன், பப்ஷி சித்வா.
ஓகேவா? நெக்ஸ்ட், who among the following wrote the book ஷானுக் கான் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி? இந்த புக்கை எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அபிஜித் பானர்ஜி. இவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாங்க, அபிஜித் பானர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following novels written by Warathullain Haider in 1959 and it's known for its deep insights on partition of India? பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி எந்த புக், எந்த நாவல் பேசுதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எந்த நாவல் வாரத்துலைன் ஹைடர் அவங்க எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகாக்கா தரியா. பார்ட்டிஷன்னா என்னது? பிரிக்கிறது தானே, பிரித்து தரியா அப்படின்னு கேட்குறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து, ட்ரைன் டு பாகிஸ்தான் இந்த புக்கை யார் எழுதியிருப்பாங்கன்னா குஷ்வந்த் சிங். இந்த ஆத்தரோட புக்ஸுமே ரொம்ப ஃபேமஸ். அதனால இவர் என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. அடுத்து, ஊர்வசி அப்படின்றத இதை யார் எழுதியிருப்பாங்கன்னா ஸ்ரீ அரபிந்தோ கோஷ். அடுத்து, பிஞ்சார் அப்படின்ற புக் எழுதினது யாருன்னா அம்ரிதா பிரிதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எமிலி ஹென்ரிஸ் நாவல் about two rival writers competing to pen a biography of notorious heirs is titled as? ஒரு வாரிசை பற்றின 2 ரைட்டர்ஸ் வந்து எழுத போட்டி போட்டிருப்பாங்க. அது எந்த நாவல், எமிலி ஹென்ரியோட எந்த நாவல் வந்து அது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து கிரேட் பிக் பியூட்டிஃபுல் லைஃப். ஆப்ஷன் டி, கிரேட் புக் பியூட்டிஃபுல் லைஃப். இந்த ஃபன்னி ஸ்டோரி அப்படின்ற புக்கு வந்து லிப்பி புக் அவார்டு 2025 வாங்கியிருக்கோம். இந்த லிப்பின்றது என்னன்னா நார்த் அமெரிக்கால ஒரு ஆப். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following wrote the book Power Within: The Leadership and Legacy of நரேந்திர மோடி? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம். இந்த புக்கை எழுதினவர் அவர் தான். நம்ம நரேந்திர மோடி ரிலேட்டடான புக்ஸு நிறைய, இம்பார்ட்டன்ட் புக்ஸு நிறைய இருக்குது. யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் சரோஜினி நாயுடுஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் பப்ளிஷ்ட் இன் 1905? சரோஜினி நாயுடுவோட கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் புக் என்ன புக் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட். சரோஜினி நாயுடு இவங்களை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. கரெக்டா? நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. இந்த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ற டைட்டிலை சரோஜினி நாயுடுக்கு யார் கொடுத்தா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், யோகா ஒகாவாஸ் நாவல் மினாஸ் மேட்ச்பாக்ஸ் was translated into English and released in August 2025. What is the original language of the novel? இந்த நேமை வச்சே நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஜாப்பனீஸ். ஓகேவா? இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஸ்டீபன் பி ஸ்னைடர் அப்படின்றவங்க இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்னு சொன்னோமா, இந்த மினாஸ் மேட்ச் பாக்ஸு இதுக்கு முன்னாடி ஒரு டானிசாகி ப்ரைஸ் பார்த்தோமா, அதே மாதிரி இந்த புக்குமே அந்த டானிசாகி ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following wrote the book பர்வத் சிறுமோனி பகத்சிங் கோஷயாரி? இந்த புக்கை யார் எழுதுனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதன் மோகன் சதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பகத்சிங்னு இருக்கா, அவரை சதி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்பதான் பார்த்தோம். அருண் ஷௌரின்றவங்க த நியூ ஐகான் சவார்கர் அண்ட் த ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்காங்களா. அதே மாதிரி கோபிச்சந்த் பி இந்துஜா அப்படின்றவங்க ஐஎம் அப்படின்னு ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமந்தா பேசல் பன்சல்ஸ் நாவல் செட் இன் ப்ரீ-காலனியல் பிலிப்பைன்ஸ் இஸ் டைட்டில்டு. எந்த நாவல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிளாக் சால்ட் குவீன். ஓகேவா. பிளாக் சால்ட் குவீன். த பேம்பூ ஸ்வாட் அப்படின்ற புக் எழுதினது யாருன்னா மார்கி பிரியஸ். அடுத்து த பியர் டைவர் அப்படின்ற புக் எழுதினது யாருன்னா ஜெஃப் தலாரிகோ. ஜெஃப் தலாரிகோ அப்படின்றவர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் சப்ஜெக்ட் டஸ் டு தி சக்சஸ் ஆஃப் அவர் ஹோப்லெஸ் காஸ் பை பெஞ்சமின் நாதன்ஸ் எக்ஸ்ப்ளோர் விச் earned it புலிட்சர் ஃபார் ஜெனரல் நான் ஃபிக்ஷன். புலிட்சர் ப்ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலிட்சர் ப்ரைஸ் ஜேர்னல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ட்ராமா, மியூசிக்ஸ் அதுக்குமே கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரல் நான் ஃபிக்ஷனில் டு த சக்ஸஸ் ஆஃப் அவர் ஹோப்லெஸ் காஸ் அப்படின்ற புக்கு வந்து வின் பண்ணியிருக்கு. அதோட சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சோவியத் டிசிடென்ட் மூமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த புக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இந்தியன் இங்கிலீஷ் poet's first poetry collection titled The Striders, published in 1966, received a poetry book recommendation. எந்த இங்கிலீஷ் போய்ட்டோட ஃபர்ஸ்ட் poetry collection த ஸ்ட்ரைடர்ஸ்ன்றது poetry book ரெக்கமெண்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏகே ராமானுஜம். இதுக்கு எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சோம்னா ஸ்ட்ரைடர்ஸ்ன்னு இருக்கா, ஏகேன்றவர் ஒரு ரைடர் தானே, இப்போ ஏகே ராமானுஜம். ஆன்சர் ஏகே ராமானுஜம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுசானே காலின்ஸ் நாவல் பப்ளிஷ்ட் இன் 2025 இஸ் டைட்டில்டு. சுசானே காலினோட நாவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சன்ரைஸ் ஆன் த ரீப்பிங். ஓகேவா. சன்ரைஸ் ஆன் த ரீப்பிங். இதில் லியோன் த ப்ரொஃபஷனல், லீ கிராண்ட் ப்ளூ இந்த ரெண்டு புக்கையும் எழுதினது யாருன்னா லக் பெசன். த கிரிம்சன் ரிவர்ஸ் அப்படின்ற புக்கை எழுதினவர் ஜீன் கிறிஸ்டோபி கிரான்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின். தூஃபாத் உல் முஹாவதீன் வாஸ் ரிட்டன் பை. இந்த புக்கு யார் எழுதியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பர்ஷியன் லாங்குவேஜில் இருக்கிற ஆய்வு கட்டுரை. ஓகேவா. இது எழுதுனது யாருன்னா ராம் மோகன் ராய். ஆன்சர் ஆப்ஷன் பி, ராம் மோகன் ராய். இவர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாரு. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ கிஃப்ட் டு மோனோதீஸ்ட்ஸ். ஓகேவா. இதுவும் கேட்கலாம் டைரக்டா, இல்லைன்னா தூஃபாத் உல் முஹாவதீன் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. இது எழுதினவர் ராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின். லான் ராபர்ட்ஸ் நாவல் தேர்ட் இன் தி பவர்லெஸ் ட்ரைலாஜி. ட்ரைலாஜினா எ குரூப் ஆஃப் 3 நாவல்ஸ்னு சொல்லணும். ஓகேவா. பிளேஸ் எக்ஸட்ரா எதுனாலும் வரும். இதில் த பவர்லெஸ் ட்ரைலாஜி இதில் தேர்ட் எது எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெக்லெஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, ரெக்லெஸ். ஓகே, சாரி, ஃபியர்லெஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபியர்லெஸ். இதில் பவர்லெஸ்ன்றத 2023 எழுதியிருப்பாரு. அடுத்து ரெக்லெஸ்ன்றத 2024 எழுதியிருப்பாரு. ஃபியர்லெஸ்ன்றத 2025 எழுதியிருப்பாரு. ஓகேவா. பவர்லெஸ், ரெக்லெஸ், ஃபியர்லெஸ் இதுதான் இவரோட ட்ரைலாஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதினவர் யாருன்னா லாரன் ராபர்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ அமங் த ஃபாலோயிங் ரோட் த புக் ஐ எம் எ சோல்ஜர்ஸ் வைஃப். இந்த புக்கை எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கீதிகா லீடர். சோல்ஜரோட வைஃபா, அப்போ அவங்களும் ஒரு லீடர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கீதிகா லீடர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆத்தர் ரோட் த பாப்புலர் நாவல் ஹெல்ட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார்
புக்கர் ப்ரைஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனது எதுன்னு. அதே மாதிரி புக்கர் ப்ரைஸ்லையுமே ஷார்ட் லிஸ்ட் ஆன புக்ஸுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, அன்னி மைக்கேல்ஸ். இதுக்கு அன்னி மைக்கேல்ஸ் இருக்கா, ஹெல்டுனா ஏதோ ஒன்று நடக்கிறது தான், அப்போ அன்னியை வச்சு தான் எதுனாலும் நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ். What is the title of the poetry collection by Michael Madhusudanan Dutt, published in 1849, that narrates the story of Prithviraj Chauhan? பிருத்திவிராஜ் சௌஹானோட ஸ்டோரியை எது நரேட் பண்ணதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, த கேப்டிவ் லீட். ஓகேவா? இவர் நிறைய புக்கை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? முக்கியமான புக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரத்னவள்ளி, இந்த புக்கை யார் எழுதியிருப்பான்னா ஹர்ஷா எழுதியிருப்பாரு. ஹர்ஷா பிரியன், ஹர்ஷவர்தனால இருக்குல்ல, ஹர்ஷா எழுதின அதர் 2 புக்ஸ் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன லாங்குவேஜ்ல அவர் எழுதியிருப்பாருன்னா சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு. ஓகேவா? சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு. இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவரும் மைக்கேல் மதுசூதனன் தத் தான். அதே மாதிரி நீல் தர்பன், இந்த புக்கோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையுமே இவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? இந்த நீல் தர்பன் அப்படின்ற புக்கை எழுதினது யாருன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் நாவல் பை சிமாமண்டா நோக்சாய் அடிச்சி portrays the interconnected lives of 4 African women? சிமாமண்டா நோக்சி அப்படின்றவங்க எழுதின நாவல் எது 4 ஆப்பிரிக்கன் உமனை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்த ட்ரீம் கவுண்ட் அப்படின்ற நாவல் தான் இன்டர்கனெக்டட் லைஃப்ஸ் ஆஃப் 4 ஆப்பிரிக்கன் உமனை பற்றி சொல்லுது. அப்போ இந்த அமெரிக்கானா, பர்பிள் ஹைபிஸ்கஸ், ஹாஃப் ஆஃப் அ எல்லோ சன், இந்த புக்கெல்லாம் யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவுமே சிமாமண்டா நோக்சாய் அடிச்சி. இந்த 3 புக்குக்குமே என்ன தீம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தீமையும் பார்த்துக்கோங்க. இதில் இந்த பர்பிள் ஹைபிஸ்கஸ்ன்னு இருக்கா, இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல், 2003ல் எழுதியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். த எம்பரர் ஆஃப் கிளாட்னஸ் செட் இன் ஈஸ்ட் கிளாட்னஸ் கனெக்டிகட் நாவல் பை விச் ஆத்தர்? த எம்பரர் ஆஃப் கிளாட்னஸ் அப்படின்ற நாவலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓஷன் வாங். இவர் தான் இந்த நாவலை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த செட்டிங் ஃபார் அலைஸ் பீனிஸ் 2020-25 சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பியூட்டிஃபுல் அக்லி? ஸ்டோரியோட பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதை எங்கே எடுத்திருப்பாங்கன்னா த ரிமோட் ஸ்காட்டிஷ் ஐலாண்டு. ஓகேவா? அங்கே தான் இதை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் நாவல் பை ஓஷன் வாங் follows a 19-year-old named Hai Wu becomes a caretaker of an elderly woman with dementia? Answer option B, The Emperor of Gladness. ஓகேவா? இப்போ தானே சொன்னோம், அதாவது புக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதோட தீம்ஸுமே இருக்கும், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அது போக இந்த அதர் ஆப்ஷன் டைம் இஸ் மதர், த நைட் ஸ்கை வித் எக்ஸிட் ஓன்ஸு, அடுத்து ஆன் வி ஆர் பிரீஃப்லி கார்ஜியஸ், இது எழுதுனது எல்லாமே ஓஷன் வாங். இவர் தான் அதை எழுதியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ரைட்டர் ஆத்தர்ட் பலூட்டா, recognized as the pioneering Dalit autobiographical work in Marathi language? எந்த ஆத்தர் வந்து பலூட்டா அப்படின்ற புக் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? தயா பவர். பால் குடிச்சா பவர் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நமிடோ தசலன் இருக்கா, நமிடோ தசல், இவருமே ஒரு மராத்தி போயட். ஓகேவா? இவருமே ஒரு மராத்தி போயட்டு. பத்மஸ்ரீ வந்து 1999ல் வாங்கியிருக்காங்க. தலித் ஆக்டிவிஸ்டாகவும் இவர் இருந்திருக்கார். தலித் ஆக்டிவிஸ்ட்.
யாருன்னா நமிடோ கசல். இந்த ஆப்ஷன்ல இருக்கிற எல்லாருமே தலித் ரிலேட்டடாக தான் வருவாங்க. அதாவது தலித் ரிலேட்டடாக ஆட்டோபயோகிராஃபியோ இல்லை புக்ஸோ ஏதாச்சும் ஒன்று எழுதியிருக்காங்க. 4 ஆப்ஷனுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பலுட்டா அப்படின்றத எழுதுனது யாருன்னா தயாபா. ஓகேவா. நெக்ஸ்ட் சரண்குமார் லிம்பாலே. சரண்குமார் லிம்பாலே இவர் ஒரு மராத்தி போயட்டு, தலித் லிட்ரேச்சர். இவரோட ஆட்டோபயோகிராஃபி ஹக்கார் மஷி. இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஓம் பிரகாஷ் வால்மீகி. இவரோட ஆட்டோபயோகிராஃபி பார்த்தோம்னா ஜூட்டன். ஓம் பிரகாஷ் வால்மீகி. இவருமே தலித் லிட்ரேச்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the title of the first poetry collection by Nizam Ezekiel, one of the most celebrated poets in Indian English literature? இவங்களோட ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, எ டைம் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா. நிசிம் இருக்கா, சிம் டைம் வந்தால் இதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். Who writing under the pen name Ambai is a well-known feminist writer and the author of the Tamil novel அந்திமாலை. அந்திமாலை அப்படின்ற தமிழ் நாவலை எழுதின ஆத்தர் யாருன்னு. அவங்களோட பென் நேம் தான் அம்பைன்றது. ஓகேவா. இது எழுதினது யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, சிஹெச் லக்ஷ்மி. ஓகேவா. சிஎஸ் லக்ஷ்மி. அதே மாதிரி டெல்லி சுல்தானேட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல சிக்கந்தர் லோடி அவருக்குமே ஒரு பென் நேம் இருக்கும். அந்த பென் நேம் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. பென் நேம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அவங்களோட ரியல் நேமுக்கு பதிலாக அவங்க யூஸ் பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். ரச்சேல் குஷ்னர் நாவல் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் புக்கர் பிரைஸ் 2024 இஸ் டைட்டில்டு. இவங்க எழுதின எந்த நாவல் புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கிரியேஷன் லேக் அப்படின்ற புக்கு புக்கர் ப்ரைஸ்க்காக ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடியுமே நம்ம பார்த்தோம் ஷார்ட் லிஸ்ட் ஆன புக்ஸ் எல்லாமே. ஓகேவா. புக்கர் ப்ரைஸ்க்கு என்னென்ன ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. மற்ற 3 புக்ஸுமே எழுதுனது யாருன்னா ஆப்ஷன் ஏபிசின்னு இருக்கா. 3மே எழுதுனது யார் அப்படின்னா மேசி எட்டிங்ஸ். இவங்க தான் இந்த புக் எழுதியிருப்பாங்க. இவங்களோட ரீசன்ட் நாவல் என்ன பார்த்தோம் அப்படின்னா வெல் ஆக்சுவலி. இதுதான் இவங்க மேசி எட்டிங்ஸ் ரீசன்ட் நாவல் 2025 எழுதியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த புக் கீதா ரகசியா, எ philosophical interpretation of the Bhagavad Gita was written by which of the following leaders? கீதா ரகசியா அப்படின்ற புக் எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாலகங்காதர திலக். ஓகேவா. நம்ம ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஏன்ஷியன்ட் புக்ஸு, அதே மாதிரி லீடர்ஸ் எல்லாருமே புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். Who authored the book The Hind Swaraj, which outlined the principles of the non-violent resistance and self-rule? ஹிந்து ஸ்வராஜ், நான் வயலண்ட், இந்த பேரை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். யாருன்னா ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி. ஓகேவா. மகாத்மா காந்தி நியூஸ் பேப்பரும் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி புக்ஸும் நிறைய எழுதியிருப்பாரு. என்னென்ன புக்ஸுன்றதை பார்த்துக்கோங்க. சரி, இந்த கொஷின் உங்களோடது. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்ற புக்கை எழுதுனது யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கலாம், அதாவது ஃப்யூச்சரில் எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி
இதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலான்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ஏன்ஷியன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டது, ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. இன்னும் அண்டர் கிராஜுவேட்டுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.